உடல் நலம் பற்றி பேசும்போது எமது சமூகத்தில் இன்னும் ஒரு பெரிய தவறான புரிதல் உள்ளது. நடப்பது போதும், சிறிது ஓடினால் போதும், யோகா செய்தால் ஆரோக்கியம் காக்கப்படும் என்ற எண்ணமே பலரிடமும் காணப்படுகிறது. இவை அனைத்தும் நல்ல பயிற்சிகள்தான். ஆனால் மனித உடலின் உடல் மாற்றச் செயல், ஆரோக்கியம், இன்சுலின் செயல்திறன், எலும்பு அடர்த்தி, முதுமையில் சுயநிறைவு, தசை பாதுகாப்பு மற்றும் நீண்டகால ஆரோக்கிய வாழ்நாள் ஆகியவற்றை பாதுகாக்கும் அடிப்படை சக்தி எலும்புத் தசைகள்தான். அந்த தசைகளை வளர்க்கவும் பாதுகாக்கவும் மிகவும் அவசியமானது எடை பயிற்சியே. குறிப்பாக தென் ஆசியர்களான நம்மவர்களிடம் வெளியில் மெலிந்த உடல் இருந்தாலும் உடலுக்குள் அதிக கொழுப்பு, குறைந்த தசை அளவு, இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் நீரிழிவு அபாயம் அதிகமாக காணப்படுவதால் எடை பயிற்சி என்பது உடல் அழகுக்கான விருப்பம் அல்ல. அது எதிர்கால ஆரோக்கியத்திற்கான அடிப்படை முதலீடாக மாறுகிறது. ஆண் பெண் வயது உடல் அமைப்பு என்ற வேறுபாடின்றி அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை இதுதான். யாருக்கு நீரிழிவு நோய் இருக்க வாய்ப்பு அதிகம் என்று கேட்டால் பலர் வெளியில் பருமனாகத் தோன்றும் நபரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் எமது சமூகத்தில் அது எப்போதும் சரியாக இருக்காது. இந்தியாவில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய நீரிழிவு ஆய்வுகளில் ஒன்றான ICMR இந்தியா பி ஸ்டடி 1,13,000 பேரை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் ஆய்வு செய்தது. அந்த ஆய்வில் உடல் நிறை அளவீடு PMI 25க்கு குறைவாக இருக்கும் இந்தியர்களில் 43% மாணவர்கள் வெளியில் சாதாரண உடல் எடையுடன் இருந்தாலும் உடலுக்குள் உடல் மாற்றச் செயல் மெட்டபாலிசம் அடிப்படையில் கொழுப்பு பாதிப்பு கொண்டவர்களாக இருந்தனர் என்று கண்டறியப்பட்டது. இதே பிரச்சனை இலங்கையர்களிடமும் பெருமளவில் உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவர் வெளியில் மெலிந்தவராகவோ சாதாரண உடல் எடையுடன் இருப்பவராகவோ தோன்றலாம். ஆனால் அவர்களுக்குள் இன்சுலின் எதிர்ப்பு, உள்ளுறுப்பு, கொழுப்பு மற்றும் நீரிழிவுக்கு முன்னிலை இருக்கலாம். நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருக்கிறீர்கள் என்று பாராட்டப்படும் பலருக்கு உடல் பரிசோதனையின் போது உங்களுக்கு நீரிழிவு உள்ளது என்று சொல்லப்படும் நிலை மிகவும் அதிகமாக உள்ளது. இன்சுலின் எதிர்ப்பு என்பது உடலில் இன்சுலின் சுரந்தாலும் உடல் கலங்கள் அதற்கு சரியாக பதிலளிக்காத நிலையையே குறிக்கும். சாதாரணமாக இன்சுலின் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கலங்களுக்குள் அனுப்பி சக்தியாக பயன்படுத்த உதவும். ஆனால் இன்சுலின் எதிர்ப்பு ஏற்பட்டால் கலங்கள் கதவை திறக்க மறுப்பதால் சர்க்கரை இரத்தத்திலேயே தேங்கத் தொடங்கும். இதை சமாளிக்க கணையம் மேலும் மேலும் இன்சுலின் உற்பத்தி செய்யும். பல ஆண்டுகள் இப்படியே நடந்தால் இரத்த சர்க்கரை அதிகரித்து நீரிழிவுக்கு முன்னைய நிலையில் இருந்து பின்னர் 2ஆம் வகை நீரிழிவு உருவாக வழி சமைக்கும். உள்ளுறுப்பு கொழுப்பு, உடற்பயிற்சி குறைவு, தசை அளவு குறைவு, அதிக சுத்திகரிக்கப்பட்ட மாப்பொருள் உணவுகள் போன்றவை இதற்கான முக்கிய காரணங்களாகும். இந்தியாவில் சுமார் 101 மில்லியன் மக்கள் நீரிழிவுடன் வாழ்கிறார்கள். உலகின் நீரிழிவு தலைநகர் என்று இந்தியா அழைக்கப்படுவதற்கு காரணம் இதுதான். இந்த பிரச்சனை வெறும் பருமனாக தோன்றுபவர்களிடம் மட்டுமல்ல, வெளியில் ஆரோக்கியமாக தோன்றும் மக்களுக்குள்ளும் இது மறைந்து கிடக்கிறது. இதற்கு காரணம் நாம் தவறான அளவீடான உடல் நிறை அளவீட்டுக்கு முக்கியம் கொடுப்பதே. உடல் நிறை அளவீடு என்பது உங்கள் உயரத்துடன் ஒப்பிடும்போது உங்கள் எடை எவ்வளவு என்று மட்டும் சொல்லும். ஆனால் அந்த தகவலுக்கு அடிப்படை தசையா, கொழுப்பா, எலும்பு அடர்த்தியா, உள்ளுறுப்பு கொழுப்பா என்று அது சொல்லாது. இலங்கையர்களுக்கும் குறிப்பாக தென் ஆசியர்களுக்கும் உடல் நிறை அளவீடு பல சமயங்களில் பயனற்ற அளவீடாக மாறுகிறது. ஏனெனில் தென் ஆசியர்கள் ஐரோப்பியர்களையும் அமெரிக்கர்களையும் விட குறைந்த உடல் நிறையை கொண்டிருப்பவர்களே உள்ளுறுப்பு கொழுப்பை அதிகம் கொண்டுள்ளார்கள். இது உள் உறுப்புகளை சுற்றி சேரும் ஆபத்தான கொழுப்பாகும். ஒரு இலங்கை ஆணுடல் நிறை அளவீடு 23 இருந்தாலும் உடல் நிறை அளவீடு 28 உடைய ஒரு ஐரோப்பிய ஆணை விட உடல் மாற்றச் செயல் அடிப்படையில் அதிக பாதிப்புடன் இருக்கலாம். ஆகவே
உடல் நிறை அளவீடு தவறான அளவீடு என்றால் சரியான அளவீடு என்ன என்றால் அதற்கான விடை தசை அளவே. தசைகளை வளர்க்க மிகச்சிறந்த வழிமருந்து அல்ல, உணவு அல்ல, சமூக வலைத்தளங்களில் காணும் சத்துணவுகளும் அல்ல. கனமான ஒன்றை தூக்கி மீண்டும் கீழே வைப்பது, அதை மீண்டும் மீண்டும் செய்வது எடை தூக்கும் பயிற்சிதான். சொந்த உடம்பினிடையே பெரும்பாலும் பொதுமானதே. 2000ஆம் ஆண்டு வரை மருத்துவ அறிவியல் தசைகளை வெறும் உடல் இயந்திர அமைப்பாகவே பார்த்தது. உடல் எலும்புகளை நகர்த்தும் கயிறு மற்றும் சக்கர அமைப்பு போல தசைகள் கருதப்பட்டன. பை தூக்க, போத்தல் திறக்க, நடக்க, ஓட பயன்படும் ஒன்று என்ற அளவிலேயே தசைகள் பார்க்கப்பட்டன. தசைப்பிடிப்பான உடலமைப்பு என்பது சில இளைஞர்கள் திரைப்பட நடிகர்களை பார்த்து உடற்பயிற்சியகத்துக்கு சென்று உருவாக்கும் உடலாகவும், வேலை கிடைத்ததும் அல்லது திருமணம் ஆனதும் கைவிடப்படும் ஒன்றாகவும் கருதப்பட்டது. அதன் பிறகு வழக்கமான தென் ஆசிய நடுத்தர வயது தோற்றம் உருவாகிறது. மெலிந்த கைகள், பெரிய வயிறு, குச்சி போன்ற கால்கள் நீரிழிவுக்கு முன்னிலை. தசை பிடிப்பாக இருப்பதை சமூகத்தில் யாரும் பெரிதாக அவசியம் என்று நினைக்கவில்லை. மாறாக அது ஊக்க மருந்துகளின் தவறான பயன்பாட்டுடன் தொடர்புடையதாகவே கருதப்பட்டது. அழகியல் காட்சியாளர்கள், திரைப்பட நடிகர்கள் போன்றவர்கள் செய்வது போன்ற ஒன்றாக கருதப்பட்டது. அதனால் எடை தூக்கும் பயிற்சி பற்றிய பொது பார்வை நல்லதாக இருக்கவில்லை. இன்றும் இந்தியா மற்றும் இலங்கையில் வயதானவர்களிடம் நான் உடற்பயிற்சியில் சேர்ந்துள்ளேன் என்றால் அவர்கள் நடை ஓட்ட கருவி அல்லது மிதிவண்டி பயிற்சி செய்கிறாயா என்று கேட்பார்கள். இல்லை, எடை தூக்குகிறேன் என்றால் எதற்காக எடை தூக்குகிறாய்? போட்டிக்கு போகிறாயா என்று கேட்பார்கள். ஆனால் டென்மார்க்கைச் சேர்ந்த பென்ட் கிளார்சன் பெடரசன் என்ற ஆய்வாளர் தசைகள் பற்றிய அறிவியலை மாற்றிய ஒரு முக்கிய விடயத்தை கண்டுபிடித்தார். சுருங்கும் தசைகள் உங்கள் இரத்தத்தில் செய்தி அனுப்பும் மூலக்கூறுகளை வெளியிடுகின்றன. அவற்றை மயோகைன்கள், மியோகீன்ஸ் என்று அழைக்கிறார்கள். மயோ என்றால் தசை, கைன் என்றால் இயக்கம். இந்த மயோகைன்கள் தசைகளில் மட்டும் தங்காது, அவை உடலெங்கும் பயணம் செய்கின்றன. அவற்றில் ஒன்று ஐரிசின். இது மூளை பாதுகாப்பு தடுப்பை கடந்து நினைவக செயல்பாட்டுடன் தொடர்புடைய மூளை பகுதியில் புதிய நரம்பணுக்கள் வளர உதவும் மூலக்கூறுகளின் உற்பத்தியை தூண்டுகிறது. இதன் பொருள், எடை தூக்குவது புதிய மூளை கலங்கள் வளர உதவுகிறது. நீங்கள் தோளில் எடையுடன் உட்கார்ந்து எழும் பயிற்சி செய்வது உங்கள் மூளைக்கு புதிய நரம்பணுக்கள் உருவாக்க உத்தரவு போடுவது போன்றது. எடை தூக்கும் போது வெளியிடப்படும் மற்றொரு மயோகைன் IL-6 உடல் அழற்சியை குறைக்க உதவுகிறது. ஐரிசின் வெள்ளை கொழுப்பை வெப்பம் உற்பத்தி செய்து சக்தியை எரிக்கும் பழுப்பு கொழுப்பாக மாற்ற உதவுகிறது. ஐரிசின் என்பது உடற்பயிற்சி, குறிப்பாக எடை தூக்கும் பயிற்சி செய்யும் போது தசைகளில் இருந்து வெளியிடப்படும் ஒரு தசை சிக்னல் மூலக்கூறு. இது உடலில் சக்தியை சேமிக்கும் வெள்ளை கொழுப்பை சக்தியை எரித்து வெப்பம் உற்பத்தி செய்யும் பழுப்பு கொழுப்பாக மாற்ற உதவுகிறது. எளிமையாகச் சொன்னால், உடலில் கொழுப்பை சேமித்து வைக்கும் அமைப்பை கொழுப்பை எரிக்கும் அமைப்பாக மாற்ற உதவும் இயற்கை செயல்முறையை இது தூண்டுகிறது. எதிர்ப்புக்கு எதிராக தசைகள் சுருங்கும் போது அவை உங்கள் கொழுப்பு திசு இயங்கும் முறையையே மாற்றுகின்றன. மயோகைன்களின் பட்டியல் தொடர்ந்து பெருகிக்கொண்டே இருக்கிறது. கேதீப்சின் மூளைக்குள் சென்று அறிவாற்றலை மேம்படுத்துகிறது. IL-15 கொழுப்பு எரிதலை தூண்டுகிறது. IGF-1 எலும்பு உருவாக்கத்தை தூண்டுகிறது. கடந்த 10 ஆண்டுகளின் ஆய்வுகள் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றன. எலும்பு தசைகள் உங்கள் உடலின் மிகப்பெரிய ஹார்மோன் சுரக்கும் உறுப்பு என்பதே அது. உங்கள் தசைகள் வெறும் எலும்புகளை நகர்த்தும் கயிறுகளும் சக்கரங்களும் அல்ல, அவை உங்கள் உடலின் மருந்தகம். மருந்தகத்துக்கு சென்றால் மட்டுமே மருந்து கிடைப்பது போல, தசைகள் எதிர்ப்புக்கு எதிராக செயல்படும் போது மட்டுமே இந்த உயிரியல் மருந்துகள் வெளியிடப்படுகின்றன. சோஃபாவில் உட்கார்ந்திருப்பது உங்கள் உடலுக்குள் இருக்கும் உலகின் சிறந்த மருந்துகளை மூடியே வைத்திருப்பது போன்றது. இந்தியாவின் மக்கள் தொகையில்
கிட்டத்தட்ட 1/3 நீரிழிவு அல்லது நீரிழிவுக்கு முன்னிலையில் உள்ளார்கள். இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம், உணவு சாப்பிட்ட பிறகு இரத்தத்தில் வரும் சர்க்கரையின் முக்கிய சேமிப்பு இடம் தசைகள்தான். நீங்கள் சோறு, பிட்டு, ரொட்டி, இடியப்பம், தோசை அல்லது அப்பம் சாப்பிடும்போது மாப்பொருள் சர்க்கரையாக உடைந்து இரத்தத்தில் செல்கிறது. கணையம் இன்சுலினை வெளியிட்டு அந்த சர்க்கரையை கலங்களுக்குள் அனுப்ப முயற்சிக்கிறது. நீரிழிவுக்கு முன்னிலையில் உடலில் இன்சுலின் உற்பத்தியாகாத பிரச்சனை ஆரம்பத்தில் இல்லை. மாறாக உடல் கலங்கள் இன்சுலினின் கட்டளைக்கு சரியாக பதிலளிக்காத பிரச்சனையே முக்கியம். சாதாரணமாக நாம் உணவு சாப்பிட்ட பின் மாப்பொருட்கள் சர்க்கரையாக மாறி இரத்தத்தில் சேரும். அப்போது கணையம் இன்சுலினை வெளியிட்டு இந்த சர்க்கரையை கலங்களுக்குள் எடுத்துச் சென்று சக்தியாக பயன்படுத்துங்கள் என்ற தூண்டுதலை அனுப்பும். ஆனால் இன்சுலின் எதிர்ப்பு நிலையில் அந்த செய்தி கலங்களுக்குள் சரியாக செல்லாது. இதனால் சர்க்கரையை கலங்களுக்குள் அனுப்பும் புரதங்கள் செயல்படாமல் மந்தமாக இருக்கும். அதன் விளைவாக சர்க்கரை இரத்தத்திலேயே தேங்கத் தொடங்கும். இதை கவனிக்கும் கணையம் சிக்னல் பலமாக இல்லை என்று நினைத்து இன்னும் அதிக இன்சுலின் உற்பத்தி செய்யத் தொடங்கும். ஆரம்பத்தில் இந்த அதிக இன்சுலின் சில அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். ஆனால் பல ஆண்டுகள் இப்படியே தொடர்ந்து வேலை செய்ததால் கணையத்தின் பீட்டா கலங்கள் சோர்ந்து பலவீனமடையும். அப்போது இன்சுலின் போதாமல் இரத்த சர்க்கரை நிரந்தரமாக உயரத் தொடங்கும். அதுவே நீரிழிவுக்கு முன்னிலையிலிருந்து 2ஆம் வகை நீரிழிவாக மாறும் முக்கிய கட்டமாகும். நாம் உணவு சாப்பிட்ட பிறகு மாப்பொருட்கள் சர்க்கரையாக மாறி இரத்தத்தில் சேருகின்றன. அப்போது கணையம் இன்சுலினை வெளியிட்டு அந்த சர்க்கரையை உடலின் கலங்களுக்குள் அனுப்ப உதவுகிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இரத்தத்திலிருந்து இன்சுலின் உதவியுடன் வெளியேறும் சர்க்கரையில் சுமார் 80% உடலை நகர்த்தும் எலும்பு தசைகளுக்குள் செல்கிறது. அதாவது நமது தசைகளில்தான் உடலின் மிகப்பெரிய சர்க்கரை சேமிப்பு மற்றும் பயன்பாட்டு மையம் உள்ளது. ஆகவே அதிக தசை அளவு இருந்தால் அதிக சர்க்கரை எடுத்துக்கொள்ளும் திறனும் இருக்கும். இதனால் இரத்தத்தில் சர்க்கரை எளிதாக கட்டுப்படும். இன்சுலின் குறைவாகவே வேலை செய்தாலே போதும். மேலும் இன்சுலினுக்கு உடல் பதிலளிக்கும் திறனும் மேம்படும். எளிமையாகச் சொன்னால், தசைகள் அதிகமாக இருந்தால் இரத்த சர்க்கரையை பாதுகாப்பாக கையாளும் திறனும் அதிகமாக இருக்கும். எலும்பு தசைகளை கார்கள் நிறுத்தும் இடம் போல நினைத்து கொள்ளலாம். சர்க்கரை என்பது கார், தசை கலங்கள் என்பது கார் நிறுத்தும் இடம். உங்களிடம் 200 இடங்கள் கொண்ட கார் நிறுத்தும் இடம் இருந்தால் 150 கார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கார் நிறுத்தும் இடம் 50 இடங்களாக குறைந்தால் 100 கார்கள் இரத்தத்தில் சுற்றி கொண்டே இருக்கும். அதுவே இன்சுலின் எதிர்ப்பு. ஆகவே ஒருவர் நீரிழிவு நோயை கொண்டிருந்தாலும் எலும்பு தசைகளை வளர்ப்பது கார் நிறுத்தும் இடத்தை பெரிதாக்குவது போன்றது. அது அவருக்கு மிகப்பெரிய நன்மை அளிக்கும். எலும்பு தசைகளுக்கு இன்னொரு அதிசய திறன் உள்ளது. எந்த நீரிழிவு மருந்தும் இதை முழுமையாக மாற்ற முடியாது. நீங்கள் தசைகளை எதிர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுத்தும் போது, அதாவது எடை தூக்கும் போது, சர்க்கரையை கலங்களுக்குள் கொண்டு செல்லும் குளுக்கோஸ் கடத்தி புரதங்கள் இன்சுலின் தூண்டுதல் இல்லாமலேயே கலத்தின் மேற்பரப்பிற்கு நகர்கின்றன. எளிமையாகச் சொன்னால், எடை தூக்குவது ஒரு பின் கதவை திறக்கிறது. முன் கதவான இன்சுலின் செயற்பாட்டு பாதை சிக்கியிருந்தாலும் இந்த பின் கதவு வேலை செய்யும். அதனால்தான் உடற்பயிற்சி கடுமையான 2ஆம் வகை நீரிழிவு உள்ளவர்களுக்கு கூட இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்க உதவுகிறது. நம்மவர்களிடம் வெளியில் மெலிந்த உடல், ஆனால் உள்ளே அதிக கொழுப்பு என்ற தன்மை அதிகமாக உள்ளது. அதாவது வெளியில் மெலிந்தவர்களாக தோன்றினாலும் உடலுக்குள் அதிக கொழுப்பும் குறைந்த தசை அளவும் இருக்கலாம். ஐரோப்பியர்களுடன் ஒப்பிடும்போது நம்மவர்களுக்கு ஒவ்வொரு உடல் நிறை அளவிலும் குறைந்த தசை அளவும் அதிக உள்ளுறுப்பு கொழுப்பும் காணப்படுகிறது. இது மரபணு காரணங்களுடனும் தொடர்புடையது. ஒரு தென்னாசிய குழந்தை ஒரு ஐரோப்பிய குழந்தையை விட சுமார் 800 கிராம் குறைவாக பிறக்கிறது.
தசை அளவும் குறைவாக இருக்கலாம். பல நூற்றாண்டுகளாக உணவு பற்றாக்குறை, பஞ்சம் போன்ற சூழலில் வாழ்ந்ததால் உடல் சக்தியையும் கொழுப்பையும் சேமிக்கும் வகையில் மனித உடல் மாறியது என்று ஒரு கருத்து கூறுகிறது. அது பஞ்ச காலத்தில் உதவியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அதிக சுத்திகரிக்கப்பட்ட மாப்பொருள் உணவுகள், நீண்ட நேரம் அமர்ந்து செய்யும் வேலைகள், நகர வாழ்க்கையில் உடல் உழைப்பு குறைவு ஆகியவற்றுடன் சேரும்போது அது பேராபத்தாக மாறுகிறது. இதற்கான மிக எளிய தீர்வு தசைகளை வளர்ப்பது, உடலின் சர்க்கரை சேமிப்பு இடத்தை பெரிதாக்குவது. இரத்த சர்க்கரைக்கு மாற்று வழி திறவுங்கள். உங்கள் உடலின் இயற்கை மருந்தகத்தை திறவுங்கள். சிறிது பருமனாக இருப்பவர், ஆனால் தசை அளவு குறைவாக இருந்தால் அவர் ஏற்கனவே ஆபத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்டவரிடம் எடை குறையுங்கள் என்று மட்டும் சொல்வது முழுமையான அறிவுரை அல்ல. அவருடைய பிரச்சனை வெறும் எடை அல்ல, போதுமான தசை இல்லாமையே. இலங்கை போன்ற நாடுகளில் பெண்கள் எடை தூக்கும் பயிற்சி செய்யக்கூடாது என்ற கலாச்சார எண்ணம் மிகப்பெரிய உடல் பாதிப்பை உருவாக்குகிறது. பெண்கள் எடை தூக்கினால் ஆண்களைப் போல பெரிதாகி விடுவார்கள் என்ற பயம் உள்ளது. ஆனால் உயிரியல் அதற்கு ஒத்துக்கொள்ளாது. பெண்கள் உற்பத்தி செய்யும் ஆண் தன்மை சுரப்பி டெஸ்டோஸ்டிரோன் அளவு ஆண்களை விட மிகவும் குறைவு. இந்த சுரப்பிதான் பெரிய அளவில் தசை வளர்ச்சியை ஏற்படுத்தும் முக்கிய காரணிகளில் ஒன்று. ஒரு பெண் வாரத்தில் 3 முறை பாரம் சுமந்து உட்கார்ந்து எழும் பயிற்சி செய்தால் அவர் வலிமையாகவும் மெலிவாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் மாறலாம். ஆனால் திடீரென மல்யுத்த வீராங்கனை போல மாறிவிட மாட்டார். சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய தசை அமைப்புடன் காணப்படும் பெண்கள் பல ஆண்டுகள் கடுமையாக பயிற்சி செய்தவர்கள் அல்லது ஊக்க மருந்துகளை பயன்படுத்தியவர்கள் ஆக இருக்கலாம். சாதாரண பெண்களுக்கு எடை தூக்கும் பயிற்சி உடலை உறுதியாகவும் செயல்திறன் மிக்கதாகவும் மாற்றும். எடை தூக்கும் பயிற்சி செய்யாத பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகு பெரிய பிரச்சனை தொடங்குகிறது. பெண் தன்மை சுரப்பி எஸ்ட்ரோஜன் குறைகிறது. இந்த சுரப்பி எலும்புகளை பாதுகாக்கும். அது குறைந்தால் பெண்கள் ஆண்டுக்கு 1.5% முதல் 2.5% வரை எலும்பு அடர்த்தியை இழக்கலாம். உலகளவில் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் சுமார் 40% பேர் வாழ்நாளில் எலும்பு பலவீன முறிவை அனுபவிக்கலாம். இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்ட முதிய பெண்களில் முதல் ஆண்டிலேயே 20% முதல் 30% வரை மரண ஆபத்து இருக்கலாம் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன. இடுப்பு எலும்பு முறிந்த முதிய பெண்களில் 3 ஒருவர் மீண்டும் முழு சுயநிறைவு பெறமாட்டார்கள். எடைப்பயிற்சி இதை நேரடியாக எதிர்க்கிறது. தசைகள் சுருங்கும் போது எலும்புகளில் அழுத்தம் உருவாகிறது. அதனால் புதிய எலும்பு திசு உருவாக்கும் கலங்கள் செயல்படுகின்றன. வாரத்தில் 2 முதல் 3 முறை சரியான எடைப்பயிற்சி செய்தால் இடுப்பு மற்றும் முதுகுத்தண்டு பகுதிகளில் எலும்பு அடர்த்தி மேம்படும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. நடப்பது மட்டும் இதை செய்யாது. யோகா மட்டும் இதை செய்யாது. அவை உருவாக்கும் அழுத்தம் எலும்புகளை வலுப்படுத்த போதுமானதல்ல. எலும்புகளுக்கு பார அழுத்தம் தேவை. தசைகள் எலும்புகளுக்கும் உடலுக்குள் மருந்து போன்ற தூண்டுதல்களை அனுப்புகின்றன. மாதவிடாய் நின்ற பிறகு ஒரு பெண் வாரத்தில் 3 முறை பாரம் தூக்கும் பயிற்சி செய்தால் அவரது தசைகள் உடலுக்குள் எலும்புகளை பலப்படுத்தும் சக்தி வாய்ந்த தூண்டல்களை வெளியிடுகின்றன. எடைப்பயிற்சி பெண்களுக்கு பல நன்மைகளையும் தருகிறது. இன்சுலினுக்கு உடல் பதிலளிக்கும் திறன் மேம்படும். உள்ளுறுப்பு கொழுப்பு குறையும். இதய நோய் ஆபத்து குறியீடுகள் மேம்படும். மன அழுத்தம் மற்றும் கவலை அறிகுறிகள் குறையும். முதுமையில் சுயநிறைவு மேம்படும். ஆகவே பெண்களுக்கு யோகா செய்யுங்கள், நடைப்பயிற்சி செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லுவது போதாது. எடை தூக்கும் பயிற்சியும் சேர்க்கப்பட வேண்டும். 50 வயதுக்கு பிறகு ஒரு பெண்ணின் எலும்புகள், உடல் மாற்றச் செயல், மெட்டபாலிக்ஸ் மற்றும் சுயநிறைவை காக்க மிக முக்கியமான பயிற்சி இதுதான். இப்போது இன்னொரு தவறான நம்பிக்கையை பார்ப்போம். சமூக வலைத்தளங்களில் பல உடற்பயிற்சி பிரபலங்கள் 6 பிரிவு அல்லது 8 பிரிவு வயிற்று தசைகளுடன் அழகாக தோன்றுவார்கள்.
ஆனால் எல்லோருக்கும் வயிற்றுத் தசைகள் ஏற்கனவே இருக்கின்றன. அதை பார்க்க முடியாததற்கு காரணம் தசைகளுக்கும் தோலுக்கும் நடுவில் இருக்கும் கொழுப்பு அடுக்கு. அது ஒரு தடிமனான போர்வை போல தசைகளை மறைக்கிறது. வயிற்றுத் தசைகள் வெளியில் தெளிவாக தெரிய ஆண்களுக்கு சுமார் 10% முதல் 12%, பெண்களுக்கு 16% முதல் 20% உடல் கொழுப்பின் அளவு குறைய வேண்டும். இது தசை வளர்ச்சியை காட்டுவதில்லை. தசையின் மேல் எவ்வளவு குறைவான கொழுப்பு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒருவர் 10 ஆண்டுகள் கடுமையாக பயிற்சி செய்தாலும் உடல் கொழுப்பு 20% இருந்தால் வயிற்றுத் தசைகள் வெளியில் தெரியாமல் இருக்கலாம். கொழுப்பு அடுக்கு குறைந்ததும் ஏற்கனவே இருந்த தசைகள் வெளியில் தெரியும். ஆனால் அந்த அளவிலான குறைந்த உடல் கொழுப்பை ஆண்டு முழுவதும் வைத்திருப்பது பெரும்பாலோருக்கு நீடித்த வாழ்க்கை முறை அல்ல. எப்போதும் உணவை அளந்து சாப்பிடுதல், இனிப்புகளுக்கு பயப்படுதல், நாள் முழுவதும் பசியுடன் இருப்பது போன்ற வாழ்க்கை. இது ஆரோக்கிய வாழ்க்கை அல்ல, சமூக வலைத்தள பாராட்டுகளுக்கான வாழ்க்கை. உடல் இயங்க தேவையான குறைந்தபட்ச கொழுப்பு அளவு ஆண்களுக்கு 3% முதல் 5%, பெண்களுக்கு 8% முதல் 12%. ஆரோக்கியமான கொழுப்பளவு என்பது ஆண்களுக்கு 10% முதல் 20%, பெண்களுக்கு 20% முதல் 30%. இந்த கொழுப்பு உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது, சுரப்பிகளை ஒழுங்குபடுத்துகிறது, உயிர்ச்சத்துகள் உறிஞ்ச உதவுகிறது, நோய் எதிர்ப்பு அமைப்பை பராமரிக்கிறது. இந்த அளவுக்கு கீழே உடல் கொழுப்பு குறைந்தால் பிரச்சனைகள் தொடங்கும். பெண்களுக்கு மாதவிடாய் நிறுத்தம், எலும்பு அடர்த்தி இழப்பு, கருத்தரிப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆண்களுக்கு ஆண் தன்மை சுரப்பி குறைவு, பாலியல் ஆர்வம் குறைவு, நோய் எதிர்ப்பு திறன் பாதிப்பு, நிரந்தர சோர்வு போன்றவை ஏற்படலாம். உடல் அழகு போட்டியில் பங்கேற்பவர்கள் மேடையில் இருக்கும் போது வெளியில் மிக அழகாக தோன்றலாம். ஆனால் உடல் செயல்பாடு அடிப்படையில் அது மிகவும் மோசமான நிலையாக இருக்கலாம். அந்த தோற்றம் நீரிழப்பு, கடுமையான கலோரி குறைப்பு மற்றும் சில சமயம் மருந்துகள் மூலம் உருவாக்கப்படுகிறது. அவர்கள் அந்த நிலையை சில மணி நேரம் மட்டுமே வைத்திருக்கிறார்கள். 6 பிரிவு வயிற்றுத் தசை என்பது ஆரோக்கியம் என்ற தவறான எண்ணத்தை சமூக வலைத்தளங்கள் உருவாக்கியுள்ளன. இது தவறு. 18% உடல் கொழுப்பையும் 40 கிலோ கொழுப்பில்லா தசை நிறையையும் கொண்டவர்கள் 10% உடல் கொழுப்பையும் 30 கிலோ தசை நிறையையும் கொண்டவர்களை விட அடிப்படையில் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவரிடம் அதிக சர்க்கரை கொண்டு செல்லும் புரதங்கள், பெரிய சர்க்கரை சேமிப்பு இடம், செயல்படும் தசை தூண்டுதல்கள், வலுவான எலும்புகள் இருக்கலாம். மற்றவருக்கு வெளியில் தெரியும் வயிற்றுத் தசைகள் இருக்கலாம். ஆனால் சுரப்பி சமநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம். வயிற்றுத் தசை என்பது அலங்காரம். மொத்த தசை நிறை என்பதே உடலின் அடித்தளம். மரண ஆபத்தை கணிக்க உடல் நிறை அளவீடு, இரத்த அழுத்தம், இடுப்பு சுற்றளவு, வயிற்றுத் தசை தெளிவு ஆகியவற்றை விட சிறந்த அளவீடு கையடக்க வலிமை. கையடக்க வலிமை குறைவாக இருப்பது இதய நோய், புற்றுநோய் மற்றும் மொத்த மரண ஆபத்துடன் தொடர்புடையது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. முதியவரின் கை குலுக்களின் வலிமை அவரின் உடல் நிலையை பற்றி பல விடயங்களை சொல்கிறது. எடைப்பயிற்சி பற்றிய மிக முக்கியமான தகவல் இது. வாரத்திற்கு சுமார் 60 நிமிடங்கள் எடைப்பயிற்சி செய்தாலே மொத்த மரண ஆபத்தில் 33% வரை குறைவு கிடைக்கலாம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அதாவது தினமும் உடற்பயிற்சியகத்தில் வாழச் சொல்லவில்லை. வாரத்திற்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நேரத்துக்கும் குறைவான பயிற்சி போதுமானது. எடைப்பயிற்சியை நடை, ஓட்டம், மிதிவண்டி பயிற்சி போன்ற மூச்சு திறன் பயிற்சிகளுடன் சேர்த்தால் நன்மைகள் மேலும் அதிகரிக்கும். ஆனால் நேரம் மிகவும் குறைவாக இருந்தால் உடல் மாற்றச் செயல், எலும்பு ஆரோக்கியம், முதுமை, சுயநிறைவு ஆகியவற்றுக்காக எடைப்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். வயது அதிகரிக்கும் போது இதன் நன்மை மிகவும் பெரியது. தசை இழப்பு சுமார் 30 வயதிலிருந்து தொடங்குகிறது. ஆரம்பத்தில் மெதுவாக இருக்கும், பின்னர் வேகமாக அதிகரிக்கும்.
80 வயதுக்குள் ஒருவர் தனது தசை நிறையின் 30% முதல் 50% வரை இழக்கலாம். 65 வயதுக்கு மேற்பட்டவர்களில் விழுதலே காயத்துடன் தொடர்புடைய மரணத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. உங்களை நிலையாக நிற்கச் செய்வது சமநிலை மட்டும் அல்ல. கால்களின் வலிமை, தசை பதிலளிக்கும் வேகம், எலும்பு அடர்த்தி ஆகியவையும் முக்கியம். இவை அனைத்தும் எடைப்பயிற்சியால் உருவாகி பராமரிக்கப்படுகின்றன. பலர் எனக்கு உடற்பயிற்சியகத்துக்கு போக நேரமில்லை என்று சொல்வார்கள். அதற்கும் வழி உள்ளது. எந்த கருவிகளும் இல்லாமலேயே உங்கள் உடலின் இயற்கை மருந்தகத்தை திறக்கலாம். தரையில் உடலை நேராக தாங்கி நிற்கும் பயிற்சி, இடுப்பை உயர்த்தும் பயிற்சி, முன் கால் மடக்கி செய்யும் பயிற்சி, இழுக்கும் பயிற்சி, உட்கார்ந்து எழும் பயிற்சி, கையால் தள்ளும் பயிற்சி போன்ற உடல் எடை பயிற்சிகள் மூலம் ஆரம்பிக்கலாம். பயிற்சி ஆரம்பிக்கும் முன் 5 நிமிடங்கள் உடலை சூடுபடுத்த வேண்டும். ஒரே இடத்தில் மெதுவாக நடைபோடுதல், கை சுற்றுதல், இடுப்பு சுற்றுதல், அரை அளவு உட்கார்ந்து எழுதல் போன்றவை போதும். அதன் பிறகு ஒவ்வொரு பயிற்சியையும் எளிய வடிவத்தில் 3 சுற்றுகள் செய்யலாம். ஒவ்வொரு சுற்றிலும் 6 முதல் 8 முறை ஆரம்பிக்கலாம். இதை வாரத்தில் 3 முறை செய்யலாம். தினமும் பயிற்சி செய்ய வேண்டாம். இடைவேளை நாட்கள் விட்டே பயிற்சி செய்ய வேண்டும். தசைகள் பயிற்சி செய்யும் போது அல்ல, ஓய்வின் போதே வளர்கின்றன. உடற்பயிற்சி தசை வளருவதற்கான தூண்டுதல் மட்டுமே. நித்திரை மற்றும் உணவுதான் தசைகள் வளர்வதற்கு அவசியமானவை. 6 முதல் 8 முறை செய்வது எளிதாக ஆகிவிட்டால் 10 ஆகவும் பின்னர் 12 ஆகவும் உயர்த்தலாம். பின்னர் கடினமான பயிற்சிக்கு செல்லலாம். இந்த திட்டத்திற்கு வாரத்தில் 3 முறை 30 முதல் 40 நிமிடங்கள் போதும். இது மொத்தம் வாரத்துக்கு 90 முதல் 120 நிமிடங்களே. வாரத்திற்கு 60 நிமிடங்கள் எடைப்பயிற்சி செய்தாலேயே மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். முதல் சில வாரங்கள் உடல் வலி இருக்கும். காலையில் உடல் இறுக்கமாக இருக்கும். இது தாமதமாக வரும் தசை வலி என்று அழைக்கப்படுகிறது. இது தசை நார்களில் ஏற்படும் சிறிய கிழிவுகளால் வருகிறது. அந்த சிறிய கிழிவுகள்தான் பழுது பார்க்கும் செயல்முறையையும் தசை வளர்ச்சியையும் தொடங்குகின்றன. மேலும் ஆரோக்கியமாக வேண்டும் என்றால் பாரம், கடுமையான பயிற்சி, உடற்பயிற்சி நாட்கள் ஆகியவற்றை அதிகரிக்கலாம். இதனுடன் புரதம் மிகவும் முக்கியம். எமது உணவு முறையில் புரதம் குறைவாக உள்ளது. சராசரியாக எம்மவர் உடல் எடையின் 1 கிலோவுக்கு 0.6 முதல் 0.8 கிராம் புரதம் மட்டுமே எடுத்துக்கொள்கிறார். ஆனால் தசையை தக்க வைக்கவும் வளர்க்கவும் குறைந்தபட்சம் 1 கிலோ உடல் எடைக்கு 1.6 கிராம் புரதம் தேவை. 80 கிலோ நிறையை கொண்ட ஒருவர் ஒரு நாளைக்கு 130 கிராம் புரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், உடல் நிறை அளவீடு 25க்கு கீழே உள்ள நம்மவர்களில் 43% பேர் உடலுக்குள் கொழுப்பு பாதிப்புடன் இருக்கிறார்கள். நாம் தவறான அளவீட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடல் நிறை அளவீடு முதலில் புள்ளிவிவர கருவியாக உருவாக்கப்பட்டது, உடல் நல அளவுகோலாக அல்ல. பின்னர் அது உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் தென் ஆசிய உடல்கள் ஐரோப்பிய உடல்களை விட கொழுப்பு மற்றும் தசைகளை வேறு விகிதத்தில் சேமிக்கின்றன. இப்போது உடல் நிறை அளவீட்டுக்கு பதிலாக வயிற்று தசை தெளிவை மக்கள் முக்கியமாக பார்க்கிறார்கள். ஆனால் இரண்டும் உங்கள் உடல் மாற்றச் செயல், ஆரோக்கியம், எலும்பு அடர்த்தி, சர்க்கரை கட்டுப்பாடு, மூளை வேதியியல், முதுமையில் படிக்கட்டில் ஏறக்கூடிய திறன் ஆகியவற்றை பற்றி சரியாக எதையும் சொல்லாது. உங்கள் தசைகள் உங்கள் உடலின் மிகப்பெரிய இயற்கை மருந்தகம். அவை உங்கள் மூளை, எலும்புகள், இரத்த சர்க்கரை, கொழுப்பு திசு, முதுமை, சுயநிறைவு ஆகியவற்றுக்கான மருந்து போன்ற தூண்டுதல்களை உருவாக்குகின்றன. அந்த மருந்தகம் திறப்பது நீங்கள் தசைகளை எதிர்ப்புக்கு எதிராக பயன்படுத்தும் போதுதான். சோஃபாவில் உட்கார்ந்தால் அது மூடப்படும். நடைப்பயிற்சி, யோகா போன்றவை மட்டும் செய்தாலும் அது முழுமையாக திறக்காது. வாழ்நாள் என்பது எவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள் என்பதை குறிக்கும். ஆரோக்கிய வாழ்நாள் என்பது எவ்வளவு காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறீர்கள் என்பதை குறிக்கும்.
ஆரோக்கிய வாழ்நாளை அதிகரிக்க சிறந்த வழி தசைகளை வளர்ப்பதுதான்.